Decode the world unfiltered. अरे भाग गया ए मेरी माँ झूले ए मेरी माँ झूलो தேவபூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் மீண்டும் ஒரு இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறது. தேவபூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் மீண்டும் ஒரு இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறது. உத்தரகாசி நகரில் ஏற்பட்ட இந்த மேக வெடிப்பு பற்றி தான் இன்றைக்கி டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். உத்தரகாசி நகரில் தராலியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. குறுகிய நேரத்தில் அதீத கனமழை பெய்து தாராலி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வெள்ளம் ஊருக்குள்ளே புகுந்ததுனால கட்டடங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தராலி சந்தை பகுதி முற்றிலும் சேதமடைந்திருக்கு. 50 தங்கும் விடுதிகள் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டதாக முதல் கட்ட செய்திகள் வருது. காட்டாற்று வெள்ளத்தில் பல மாடி கட்டடங்கள் நொடி பொழுதில் கரைந்து போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்தபோது மக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சி பரிதாபத்தினுடைய உச்சக்கட்டம். காட்டாற்று வெள்ளம் பாய்ந்த பிறகு தராலி கிராமத்தில் வீடுகள் மண்ணில் புதைந்து போயிருக்கின்றன. கீர்கங்கா ஆற்றில் சேறு கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்தோடு பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். புனித ஸ்தலமான கங்கோத்ரி தாம் நகருக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் மட்டும் இல்லை, சில இராணுவ வீரர்களும் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இதேபோல் இமாச்சல பிரதேச மாநிலத்திலையும் வெள்ளத்தினால கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழையினால் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் 192 பேர் பலியாகி இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. இப்போ இந்த உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது அடிக்கடி பல ஆண்டுகளாக நடக்கக்கூடியதை பார்க்குறோம். அது பற்றியும் இன்றைக்கி விரிவாக பார்க்க இருக்கிறோம். உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் மாநிலங்களில் மழை தொடரும் அப்படின்ற வானிலை மையத்தினுடைய எச்சரிக்கையும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி, இந்த மேக வெடிப்புனா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம மற்ற விஷயங்களையும் டீகோட் செய்யலாம். மேக வெடிப்பு கிளவுட் பஸ்ட் அப்படின்றது ஒரு குறுகிய நேரத்தில் மிகச்சிறிய ஒரு பகுதியில் அதிகப்படியான மழை கொட்டுறது தான் இந்த மேக வெடிப்புங்கிறது குறிப்பிடுது. இது இடி மற்றும் ஆலங்கட்டி மழையோடு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. இந்த மேக வெடிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக கனமான மழை துளிகளோட மேகங்கள் இருக்கும்போது தரையிலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வெப்பக்காற்று அந்த மழை துளிகள் கீழே விழாமல் தடுத்து மீண்டும் மேகத்துக்குள்ளேயே தள்ளுது. இதனால் மேகங்களுக்குள்ள அதிக அளவு நீர் சேமிக்கப்படுகிறது. இந்த மேலெழும்பக்கூடிய காற்றின் அழுத்தம் குறையிறப்ப மேகங்களில் குவிந்திருக்கக்கூடிய நீர் மொத்தமாக அருவி போல கீழே கொட்டும். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அது மேக வெடிப்பு அப்படின்னு வரையறுக்கப்படுது. இந்த மேக வெடிப்பு பெரும்பாலும் மலைப்பாங்கான பகுதிகளில் தான் நிகழுது. மலைகள் காற்றை வேகமாக மேல் நோக்கி உந்தி தள்ளுறதுனால மேகங்கள் திடீர்னு குளிர்ந்து நீரை திரட்டி அதிக மழை பொழியக்கூடியதாக பார்க்குறோம். இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய பெரும்பாலான பகுதிங்கிறது இமயமலை தொடர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே பல உயரமான சிகரங்கள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய முக்கியமான ஆறுகளாக இருக்கக்கூடிய கங்கை மற்றும் யமுனை, இந்த இரண்டுமே இந்த மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி, பிண்டாரி போன்ற பல முக்கிய பனிப்பாறைகளும் கூட இங்கே இருக்கின்றன. மாநிலத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் சுமார் 65% காடுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மாநிலம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அடிக்கடி மேக வெடிப்பு ஏற்படுவதற்கு முதல் காரணம் ஓரோகிராஃபிக் லிஃப்ட். வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலிருந்து ஈரப்பதம் நிறைந்த பருவமழை காற்று இமயமலை தொடரை நோக்கி நகரும். உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய செங்குத்தான மலைகளின் மீது இந்த காற்று மோதும்போது அது மேல் நோக்கி வேகமாக உந்தப்படுது. காற்று மேலே செல்லும்போது வெப்பநிலை குறைந்து அதில் ஈரப்பதம் வேகமாக திரவமாக்கி அடர்த்தியான மேகங்களாக மாறுது. இந்த மேகங்கள் என்ன ஆகுதுன்னா, அதிக எடையோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிந்து நிற்கக்கூடியதாக மாறுது. மலைப்பகுதிகளில் காற்றின் அழுத்தம் திடீர்னு குறையும் போது மேகங்களால் அதிக நீர் பாரத்தை தாங்க முடியாமல் மொத்தமாக ஒரே நேரத்தில் கீழே கொட்டுது. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் மேகங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் சிக்கிக்கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மேகங்களுக்குள்ள வெப்பக்காற்று மேலெழும்பும் போது மழைத்துளிகள் கீழே விழாமல் மேகத்திற்குள்ளேயே மீண்டும் தள்ளப்படுகின்றன. இதுவும் மேகவெடிப்புக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. காலநிலை மாற்றம் காரணமாக இமயமலை பகுதிகளில் மேகவெடிப்பு போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுது அப்படிங்கிறதும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து.
இயற்கை மட்டும் இல்லாமல் மனித தவறுகளும் உத்தரகாண்ட் அடிக்கடி பாதிக்கப்பட காரணமாக அமையக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு பிரச்சனை. கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு அறிக்கையில் மாநிலத்தினுடைய 85% மாவட்டங்கள் கடுமையான மழையை சந்திக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்குது. 1970ஆவது ஆண்டிலிருந்து தீவிரமான வெள்ள நிகழ்வுகள் அப்படிங்கிறது 4 மடங்கு அதிகரித்துள்ளதா அந்த அறிக்கை சொல்லுது. கடந்த 20 ஆண்டுகளில் 50,000 ஹெக்டேர் வனப்பகுதியை இழந்திருக்கிறது உத்தரகாண்ட். இது உணர்ந்து கொள்ள முடியாத ஆனால் கடுமையான வானிலை மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். சுற்றுச்சூழல் தாக்கங்களை சரியாக மதிப்பிடாமல் மேற்கொள்ளப்படக்கூடிய சாலை விரிவாக்கம், நீர்மின் நிலையங்கள் இதெல்லாமும் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருக்கின்றன. உதாரணத்துக்கு சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மட்டும் 56,000 மரங்கள் வெட்டப்பட்டதா பெரும் சர்ச்சை வெடிச்சுது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மேகவெடிப்பு சம்பவங்களில் ஒரு சம்பவம் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த துயரம். உத்தரகாண்டில் பித்தோராகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்பான்ற கிராமத்தில் மேகவெடிப்பு காரணமாக பெரிய நிலச்சரிவு அப்போ ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த கிராமமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போச்சு. இந்த சம்பவத்தில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற 60 யாத்ரிகர் உட்பட சுமார் 200 பேர் உயிரிழந்தாங்க. இது ஒரு முக்கியமான சம்பவமாக இருந்துச்சு. அதே போல் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு துயரம் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிகழ்ந்த ஒரு பேரழிவுனே சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. 2013 ஜூன் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் உத்தரகாண்டில் திடீர்னு மேகவெடிப்பு ஏற்பட்டுச்சு. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுமார் 6,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு அரசு எண்ணிக்கையாகவே தெரிவிக்கப்பட்டுச்சு. பெருவெள்ளத்தினால 3,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. 40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நீரில் மூழ்கியது. அவ்வளவு பெரிய மேகவெடிப்பு, அவ்வளவு பெரிய பேரழிவு அப்படின்னே சொல்லலாம். நீரில் அடித்து செல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள்லாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டன. இந்த வெள்ளத்தில் கோவில் வளாகத்தின் அருகே இருந்த ஆதி சங்கராச்சாரியருடைய சமாதி மற்றும் சிலை அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற புனித யாத்திரை தலங்களுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அப்போ சிக்கிக்கிட்டாங்க. இவர்களை இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கடும் சிரமங்களுக்கு இடையில தான் மீட்டாங்க. இந்த மேகவெடிப்பின் தொடர்ச்சியாக 35,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கணக்கிடப்பட்டுச்சு. இதே போல் இது 2013 நடந்ததை பற்றி நான் சொன்னேன். இப்போ இதே போல் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சமோலி மாவட்டத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டுச்சு. முதல்ல இது பனிப்பாறை வெடிப்பு அப்படின்னு கருதப்பட்டுச்சு, அதாவது கிளாஷியர் பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் படி ரோண்டி சிகரத்தினுடைய ஒரு பகுதியில் மேகவெடிப்பு உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த மேகவெடிப்பு ரிஷிகங்கா மற்றும் தௌலிகங்கா நதிகளில் பெருவெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியது. இந்த திடீர் வெள்ளம் தான் ஆற்றுப்பாதையில் இருந்த பாறைகள், மண் மற்றும் நீரோடு சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த வெள்ள அலைகளாக மாறினே சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு காரணமாக 200 பேர் உயிரிழந்தாங்க. இதில் பெரும்பாலானோர் தபோவன் அணை கட்டுமான தளத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள். ரிஷிகங்கா நதியில் இருந்த 13.2 மெகாவாட் நீர்மின் திட்ட கட்டமைப்புகளும் அப்போ அடித்து செல்லப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமானது. தௌலிகங்கா ஆற்றில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தேசிய அனல்மில் கழகத்தின் திட்டங்களும் பெருமளவுக்கு சேதமடைந்தன. உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் சிறிய அளவிலான மேகவெடிப்பு சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட கடுமையான மழையினால் கேதார்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். கடந்த ஜூன் மாதத்தில் பர்கோட் யமுனோத்திரி சாலையில் ஒரு மேகவெடிப்பில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாங்க. இப்படி உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் மேகவெடிப்புனால பாதிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய காரணம் அப்படின்னாலும் மனித தவறுகளும் பெரிய அளவுக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாம் மரங்களை முழுமையாக இவ்வளவு மரங்களை வெட்டுகிறோம், அதே போல் காடுகளுடைய பகுதியை குறைக்கிறோம், இதெல்லாமும் சேர்ந்து ஒரு காரணமாக மாறக்கூடியதை பார்க்குறோம். சரி, இந்த மேகவெடிப்பு உத்தரகாண்டில் தான் நிறைய இருக்கா அப்படின்னா அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவுடைய வேறு சில இடங்களையும் மேகவெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது. கடுமையான சேதங்களையும் கூட உண்டாக்கியிருக்கு. 2010ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி லடாக்கினுடைய லே மாவட்டத்தில் திடீர்னு ஒரு மேகவெடிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் விளைவாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. சாலைகள், பாலங்கள் மற்றும் தகவல் தொடர்பு கட்டமைப்புகள்லாம் கடுமையாக சேதமடைந்த ஒரு நிகழ்வு இது. 2005ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி மும்பையில் ஒரே நாளில் 944 மில்லிமீட்டர் மழை பதிவாகி வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அதில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க.
பொதுவாக மேகவெடிப்பு வந்து மலைப்பிரதேசங்களில் தான் அதிகமாக இருக்கும். மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். அதேபோல் மலைப்பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களாலேயும் இந்த மேகவெடிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உத்தரகாண்டை வாட்டிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். உத்தரகாண்ட் மிக முக்கியமான ஒரு மாநிலம். ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி, கங்கையும் யமுனையும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு மாநிலம். ஆனால் இயற்கை பல நேரங்களில் நாம் வந்து இயற்கையை நாம் மாற்றத்துக்கு உட்படுத்துறதுனால இயற்கையினுடைய சீற்றங்களை நாம் சந்திக்க வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மேகவெடிப்பினுடைய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு வேவ் மாதிரி, சுனாமி அலை மாதிரி அடித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மேகவெடிப்பை சந்தித்திருக்கக்கூடிய தராலி கடல் மட்டத்திலிருந்து 8600 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இயற்கை வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இயற்கையாக நிறைந்த ஒரு மலை பகுதியாக இருந்தாலும் இயற்கை சீற்றங்களாலையும் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மனித உயிர்களும் உடைமைகளும் மிகப்பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தராலியினுடைய மேகவெடிப்பு சம்பவத்திலையும் ஒரு கிளவுட் பஸ்டராக இருந்திருக்குது. மீட்பு நடவடிக்கைகளில் அரசு தீவிரமாக இறங்கி இருக்கிறது. 4 பேர் இறந்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் வரக்கூடிய செய்திகளாக பார்க்குறோம். பலரை காணவில்லை. எனவே உயிரிழப்புகள் இன்னும் கூடுதலாகலாம் அப்படிங்கிற அச்சம் கூடுதலாகவே இருக்கிறது. ஆனால் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக உயிரோடு மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.